கட்டுப்பட்டிருக்கின்றார். அத்தவளை அத்தாவோ ஏனாட்டு படைகளோடு நான் போர் செய்து ஏனாட்டு படைகளை வடநாட்டுக்குள்ளே எல்லையை காண்பிக்க வராமல் தடுத்து நிறுத்தி எவ்வளவோ போர் செய்து பார்த்தார். ஆனால் மேனாட்டு படைகளோ எகிரி வரும்போதோ நாயகனுடைய சூழ்ச்சியாளர்களே இவர்களுக்குத்தானே கண்ணீர் தாளத்தை உண்டு பண்ணி நஞ்சனையை உண்ட வைத்துத்தானே அக்கவலையத்தான் மண்ணு மணிக அந்த நேரத்தே தானே இந்த செய்தியாகப்பட்டதானே வீரவாத சாடு சொன்னாங்களவா இங்கே அவயம் அவயம் சொல்லுந்தா நாட்டுக்கு அவயம் எங்கோ நம்மளுக்கு தைக்க வேண்டும் சொல்லி பார்த்தால் கட்டுகளை தைக்க முடியவில்லை. அப்பத்தாரே சங்கருக்கு கண்ணை கண்களே சங்கருக்கு செவ்வாரி அப்படி புதுச்சுப்பாரு ஓடி ஓடி அம்மா அவர்கள் கோட்டை கொடியாது மாதக்கமே என்ன சத்தியத்துக்கு போனான் மகவில்லை. இதோ அத்தவள்ளை படைகளெல்லாம் ஆண்டு விடுவதை கேட்கிறாங்க. செய்தி சமாசாரம் கேட்கிறோனே இந்த கோடைகளை சங்கடம் வருகிறது வைத்தானே துள்ளை குதிச்சா என்ன நுழுகிறா நேரம் என்று செட்டி குதிச்சு செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த கதைகள் அப்படி இருக்கு. வெள்ளாங்குளத்திலே தானே சிம்மகுல கண்ணாளனுக்கு சத்தியம் செய்ய வந்த பொன்னாமலசாமி 7வது சத்தியமாகத்தானே 7 மதகளில் வரக்கூடிய தண்ணியை 6 மதகை உடைச்சு விட்டு ஒரே மதகளை பிடுங்கி விட்டு அதிலே எதிர் நீச்சலாக வந்து எதிர்நீச்சராக வந்துதான் மேலே வந்து அந்த வல்லத்தை எடுத்து சொல்லி கொடுத்துட்டா நான் வாங்கிட்டு எனது நாட்டுக்கு போறேன் சாமின்னு சொல்லியிருந்தான். அதே பிரகாரம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி 6 மதகை உடைச்சு ஒரே மதகளை விளங்கி விட்டு சாமி 7வது
சத்தியம் செய்ய போகிறார் சாமிகள். அந்த நேரத்திலே மூக்க பிள்ளாரை புரிந்து செம்பகுல கண்ணாளம் தலைமையை கண்டு போட நினைக்க அதை கண்டு செம்பகுலத்தை வெட்ட உலகளந்த மாயவன் அம்புலை ஓட பட்ட படுகள முழுகும் சாமிகளே. அங்கமங்கம் தேடி பார்த்தான். சரி கல்லொன்ன காரணம் சொல்லும் போது எம்பெருமான அருளாரை மூக்கரையாய் கிடந்த எல்லை கடத்துக்குள்ள எரிஞ்சிருந்தான் பிள்ளையார். தேடிய வெள்ளி காலில் அகப்பட்ட மாதிரி சிக்கிடுது. சரி இந்த புள்ளாரை போக்கித்தானே மூக்கரையாகி விட்டது. புள்ளார பச்சி என் அறையில் உட்கார்ந்துட்டா. ஆமா எங்க ஊர்ல கொண்டு போய் வச்சு கோயிலை கட்டி உனக்கு பாராள அபிஷேகம் பலத்தார பூசையும் தேனால அபிஷேகம் தர மாவார பூசம் பண்ணுகிறேன் அப்படி என்ன. சரி மூக்கர புள்ளார புடுங்கி தலைக்கு தலை மேல வைத்துக் கொண்டு மதக்கடியாம தலை தெரிஞ்சா போடலாம் வெளியில வருகிறான். பொன்னாண்டவர் தலை மேல தெரிஞ்சு விட்டான். இந்த மூக்கர புள்ளார தாங்கி தலையில போட்டு கொண்டு போட்டோம்னா ஆயிரங்களை தானியம் 1000 மாடுகள் காளிராஜன் பட்டம் நம்மளை கொடுக்கறோம்னு சொல்லி இருக்கிறான். அப்படி இல்லை மூக்கர புள்ளார புடுங்கி தாங்கி தலையில வைக்கும் போது எம்பெருமாள் மாயவன் புள்ளாருக்கும் அந்த செம்பூர் ஆசாரி ஒட்டுச்செடி மந்திரம் போட்டு ஒட்டி விட்டார்கள். அந்த நேரத்திலே செம்பூர் ஆசாரியார் தானே சரி அந்த பெண் மாதவ தேடி எல்லோ வாரே பெண் மதவ தேடி வந்து பார்த்தார். தர மேல நினைஞ்சா வல்லாமன்னு அப்பொழுது உலகளந்த மாயவர் எரிவிலே ஆனலை அப்புறம் நெருக்கி பெண்ணலை அப்புறம் நெருக்கி அப்படி வரபோது அந்த வட்டத்தை பொன்னதானே மீன் முதலை நண்டு நார்களுக்கு சிக்காமல் தானே மின்னீச்சலாக வருகிறார். சரி அந்த பொன்னழகர் தானே தண்ணீரை குதிச்சு அப்படித்தானே எதிர் நீச்சலை நீந்தி மேல வல்லாம் என்று சொல்லி வரும்போது செம்பகுல கண்ணாளன் மூக்கர பிள்ளாரை பிடிங்கத்தான் தலைமையில் வைத்து தாயிலை கல்லுக்கோடு எதிர்பார்த்து நிற்கின்றார். அப்பாவி சண்டாளி என் குறவி தங்காவரவி சொன்னது சரியாக போய்விட்டது. தலையிலே தள்ளப்போன சதிகாரம் நினைத்து விட்டாயா? நீ பாவம் நீ ஒரு தொழிலாளி என்று சொல்லி எண்ணி வந்த பாவத்துக்கு என் தலையில கல்லப்போட நினைத்து விட்டாயா என்று மேலோ சாமிதானே 14 வருஷமாக யாருக்குமே எறும்புக்கு கூட துரோகம் கிடைக்காத பொன்னாவல சாமி ஆத்திரம் கொண்டு சாமியானவருக்கு கண்டிச்ச வைக்குது.
அந்த உள்குமிழியிலே தான் எதிர்நீச்சல் வந்தவன் பண்ணாரு. சரி. அப்படியே மேல வந்தவர் தான் கத்தி சுரட்டை வீசுனார். சிம்மகுலத்தின் தலை சதக்குன்னு வெட்டியது. பகமுருக்காக உலகரி சங்கரு. பகமுருக்காக பொன்னாமல சாமியானது ஓங்கி வெட்டும் போதுதான் தலையானதுதானே காரையூர் கோயிலில் போய் விழுந்தது. முண்டத்தை தாடலவா கோபம் பொறுக்காமல் அப்படியே வெட்டி கூறுகரியாக படைத்தார். பாவட்டாம் பாறையிலே 13 கூறுகரிகளாக வைத்தாங்க. ஆமா. இன்னைக்கு வீரமலை உணவு காளி கோயில்கள் பக்கம் பாவட்டாம் பாறை இருக்குது. அந்த பாறை செம்புகளாசாரி மாமஸ்தை 13 கூறுகரிகளாக வைத்தாங்க. கம்மாளம் தரையும் காரணமா விளங்க வேண்டும் என்றுதான் காளி கோயிலே கல் சிலையாக்கப்பட்டது. ஆமா. இன்னைக்கு வீரமலை போனது வீரபத்ரகாளியம் வடசேரியிலே கல் சிலையா கிடக்குது ஆசாரி தலை. போட்டு